வசனத்தை மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நாம் இந்த வாக்குத்தத்த வசனத்தையே நாம் 4 வாரமாக தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரத்திலேயும் நாம் கடைசியாக தேவனுடைய வார்த்தையை இதே வாக்குத்தத்தத்தினுடைய அதிகாரத்தில் இந்த பகுதியிலேயே நாம் தேவ வார்த்தையை கேட்கப் போகிறோம். கடந்த வாரம் நாம் தியானித்தோம், தேவன் யார், தேவன் யார். நான் சொன்னேன், தேவன் யார் என்று இந்த அதிகாரத்தில் அவர் 4 விதமாய் வெளிப்பட்டு இருக்கிறார். 4 விதமாய் அவர் யார் என்று சொல்லி அதில் ஒரு விதத்தை மாத்திரம் நாம் கடந்த வாரம் தியானித்தோம். நம்முடைய நேரத்துக்கு ஏற்ப தேவன் யாராக அவர் வெளிப்பட்டார் அப்படி என்று சொன்னால், நான் பரிசுத்தர் அப்படி என்று அவர் வெளிப்பட்டார். நான் பரிசுத்தர், பரிசுத்தர், நான் பரிசுத்தர் அப்படி என்று வெளிப்பட்டார். 14வது வசனத்தில் அவர் பரிசுத்த தேவனாய் வெளிப்பட்டார். இதைதான் நாம் கடந்த வாரம் தியானித்தோம். ஏனென்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 18ஆம் வசனம், 23, 24, 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 7ஆம் வசனம், 13ஆம் வசனம், 23வது வசனம். இது நாம் கடந்த வாரம் தியானித்தது. அங்கே பார்க்கும்போது ஜனங்கள் எல்லோரும் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, மீறுதல் செய்து எல்லோரும் சோரம் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் வந்த பாவத்தை போக்க ஒருவர் வெளிப்பட வேண்டுமானால் அவர் எப்படிப்பட்டவராய் வர வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தராய் வர வேண்டும். ஆமென். அதனால தான் இந்த ஜனத்திற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனாய் வெளிப்பட்டார் என்று சொன்னால், நான் பரிசுத்த தேவன் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு வெளிப்பட்டார். அதுதான் 14வது வசனம். ஆமென். நான் யார் அப்படின்னாக்கா, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அப்படின்னு வெளிப்பட்டார். இந்த செய்தியை நம்ம கடந்த வாரம் கேட்டுவிட்டோம். இதனை தொடர்ந்து 4 விதத்தில் வெளிப்பட்டவர். ஸ்தோத்திரம். 1 பரிசுத்தராய் தேவனாய் வெளிப்பட்டார். அடுத்த 3 விதத்தில் வெளிப்பட்டது இங்கே இருக்கிறது. இதே வேத பகுதியில் 3 விதத்தில் வெளிப்பட்டது. அடுத்த ஸ்தோத்திரம், அவர் எப்படி வெளிப்பட்டார் என்று தொடர்ந்து நாம் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது, தேவன் யார், அதே தலைப்பின் கீழ் இந்த ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் அவர் 2வது எப்படிப்பட்ட தேவனாய் அவர் வெளிப்படுகிறார் என்று சொன்னால், நாம் கவனிப்போம். வாசிக்கப்பட்ட 17வது வசனத்தை மீண்டும் நாம் யாராகிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். போதுமானது. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, நான் கடந்த வாரம் சொல்லும் போதுவே சொன்னேன், இந்த 4 காரியம் வரும்பொழுதும் அந்த இடத்துல ஆண்டவர் நான் என்பதை மையப்படுத்துவார். நான் அப்படி என்பதை மையப்படுத்துவார். அந்த வார்த்தை அங்கே வரும், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இப்போ 2வது தேவன் யார் என்று அவர் எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், செவி கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். எப்படிப்பட்ட நேரத்தில் அவர் செவி கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார் அப்படி என்று சொன்னால், கைவிடப்பட்ட நேரத்தில் செவி கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். எல்லாராலும் மறக்கப்பட்ட நேரத்தில் செவி கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். ஒருவராலும் நேசிக்கப்படாத நேரத்தில் அவர் செவி கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் அவர் செவி கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். நான் உங்களுக்கு உதவி செய்வேன், கூட இருப்பேன் அப்படி என்று சொன்னவங்க எல்லாம் அவங்களை விட்டு விலகி போன போது அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஸ்தோத்திரம், நம்மோடு கூட இருந்தவங்க எல்லாம் ஒருவேளை ஒதுங்கி போயிருக்கலாம், தள்ளி போயிருக்கலாம்,
நம்மளை மறந்து போயிருக்கலாம், சொன்னதை செய்யாமல், சொன்ன வார்த்தையை வாக்க அவங்க காப்பாற்றாமல் போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடாது இருப்பேன். அவங்க கைவிட்டு இருக்கலாம், நான் கைவிடாது இருப்பேன். ஆமென். நீங்கள் நம்பினவங்க கைவிட்டு இருக்கலாம், நான் கைவிடாது இருப்பேன். நீங்கள் எதிர்பார்த்த மனுஷன் உங்களை கைவிட்டு இருக்கலாம், நான் கைவிடாது இருப்பேன். நீங்கள் ஸ்தோத்திரம் விரும்பின காரியங்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், நான் கைவிடாது இருப்பேன். நீங்கள் எதிர்பார்த்த உறவுகள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், நான் கைவிடாது இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நம்பின ராஜா உங்களை வந்து கைவிட்டு இருப்பார், ஆனால் நான் கைவிடாது இருப்பேன். ஆமென். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று சொன்னால், அவர் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இங்கே அவர் ஏன் அப்படி வெளிப்படுகிறார்? எதற்காக அவர் அப்படி வெளிப்படுகிறார் அப்படி என்று சொன்னால், இந்த ஜனங்களுடைய சரித்திரத்தை தொடர்ந்து நான் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலிருந்தே சொல்லி வருகிறேன். அவங்க எல்லோரும் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். சொந்த ஊரில் இல்லை, சொந்த தேசத்தில் இல்லை, சொந்த நாட்டில் இல்லை, சொந்த வீட்டில் இல்லை. அவங்களுக்கு சொந்தமானது இப்போ எதுவுமே இல்லை. எல்லாம் இழந்துட்டாங்க. எல்லாம் வெறுங்கையாக நிற்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க, இப்போ எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் அனுபவித்தாங்க, இப்போ எதுவும் இல்லை. எல்லாம் அவங்க சபதரிச்சாங்க, இப்போ எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் அவங்க வந்து கோட்டை கோபுரத்தோடு கட்டி வாழ்ந்தாங்க, எதுவுமே இல்லை. என்னை இப்போ அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க, சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒன்றும் இல்லாத உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாம் கைவிட்டு போயிட்டு, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தான், அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவங்களுக்கு யாராக வெளிப்படுகிறார் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த நேரத்தில், அந்த இடத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த இக்கட்டில், அந்த ஆபத்தில், அப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரத்தில் தான் கர்த்தர் யாராக வெளிப்படுகிறார்? நான் உன்னை கைவிடாது இருக்கிற தேவனாய் வெளிப்படுகிறேன் என்று சொல்லி வெளிப்படுகிறார். ஆமென். இங்கே நாம் புரிந்து கொள்ளணும் நம்மை பற்றி. ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கும்போது நம்ம ஆண்டவர் வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியாது. ஆமென். எல்லாம் இழக்கப்படும் போது தான், எல்லாம் நம்மை விட்டு போகும்போது தான், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு எப்படி வெளிப்படுறாருன்னு நம்மளால் பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அதே நேரத்தில் எல்லா சூழ்நிலையும் மாறி, எல்லா சூழ்நிலையும் நமக்கு வந்து மோசமாகி, கேடுபாடாகி, ரொம்ப ஸ்தோத்திரம், நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளை வந்து பின்னுக்கு தள்ளி, நம்ம சூழ்நிலையால் நாம் வந்து வாதிக்கப்படும் போது, நம்ம தண்டிக்கப்படும் போது, நம்ம ரொம்ப உடைந்து மன உளைச்சலாகி வேதனைப்படும் போது தான் கர்த்தர் வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நான் உங்களை கைவிடாது இருப்பேன், நான் உன்னை கைவிடாது இருக்கிற தேவனாக வெளிப்படுவேன். இந்த ஆராதனைக்கு வரும்போது, இந்த நாளில் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், பெரியோர்களோ சிறியோர்களோ, நீங்கள் என்ன நிலையில் வந்தீங்களோ, ஆண்டவர் இப்போ உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலையை போல, நிர்பந்தத்தை போல, பாதிப்பை போல ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், நடந்திருக்கலாம், நடந்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிற ஆண்டவர், நான் உனக்கு செவி கொடுக்கிற தேவன். ஆமென். நீ என்னை நோக்கி கூப்பிடுற, நான் கேட்பேன். நீ மனசில் வேண்ட, நான் கேட்பேன். நீ பிரார்த்தனை செய்கிற, நான் கேட்பேன். நீ விண்ணப்பம் பண்ணுற, நான் கேட்பேன். நீ முழங்கால் போட்டு கண்ணீர் சிந்தி அழுகிற, நான் கேட்பேன். உன் ஜபத்தை நான் கேட்பேன். நான் தான் உன்னை கைவிடாத இருப்பேன். அந்த நிச்சயத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில் அவர் வார்த்தையை கொண்டு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஏசாயா 41வது அதிகாரத்தில் சொன்னவர் மாத்திரமல்ல, அதே வார்த்தையை அதே சூழ்நிலையில் ஒருவேளை நீ போய் கொண்டிருந்தாலும் உனக்கும் அதே வார்த்தையை சொல்கிறேன், நான் உன்னை கைவிடாது இருக்கிற தேவனாய் இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலை கைவிட்டுடுச்சே, மனுஷன் கைவிட்டுட்டானே, உலகம் கைவிட்டதே, பணம் கைவிட்டதே, சுகம் கைவிட்டதே,
மருத்துவர் கைவிட்டாரு, மற்றவங்க கைவிட்டாங்களே, உலகம் கைவிட்டது, உறவுகள் கைவிட்டது, நம்மை நமக்கு கைவிட்டாங்களே, வேலை கைவிட்டது, வருமானம் கைவிட்டது, பொருளாதாரம் கைவிட்டது. எல்லாம் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எல்லாருக்கும் கைவிட தெரியும், அவருக்கு ஒருத்தருக்கு தான் கை பிடிக்க தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன், நமக்கு செவி கொடுக்கிற கர்த்தர், நமக்கு செவி கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நம்ம பேசுறத மற்றவங்க கேட்காம கூட இருக்கலாம், நம்ம வாயின் வார்த்தையை பலர் அசட்ட கூட பண்ணலாம், நம்ம சொல்ற வருகிற காரியத்தை மற்றவங்க புறக்கணித்து தள்ளிவிடலாம், ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் போகலாம், கொஞ்ச நேரம் நின்று கேட்க கூட அவங்க அதற்கான மனதை உடையவங்களா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் தான் நமக்கு செவி கொடுக்கிறவர். அல்லேலூயா. சின்னவங்க ஜெபம் பண்ணாலும் அவர் செவி கொடுக்கிறார், பெரியவங்க ஜெபம் பண்ணாலும் செவி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பரிசுத்தவான் ஜெபம் பண்ணாலும் அவர் செவி கொடுக்கிறார். அவர் ஸ்தோத்திரம். ஒரு துன்மார்க்க வந்து, ஒரு பாவி வந்து ஸ்தோத்திரம் கூப்பிட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு அவர் செவி கொடுப்பார், நமக்கு அவர் செவி கொடுப்பார், நமக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக அவர் நிச்சயம் இந்த நாட்களில் வெளிப்படுவார். நம்ம நிலைமையில் வெளிப்படுவார், நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுவார், நம்ம தனிமையில் வெளிப்படுவார், நம்ம பட்டு வருகிற பாடுகளில் வெளிப்படுவார், நம்ம சந்தித்து வருகிற உபத்திரவங்களில் வெளிப்படுவார், நம்ம வறுமையில் வெளிப்படுவார், நம்ம தரித்திரத்தில் வெளிப்படுவார், நம்ம இல்லாமையில் வெளிப்படுவார், நம்ம கஷ்டங்களில் வெளிப்படுவார், நம்ம ஏழ்மையில் வெளிப்படுவார், நம்மளுடைய மன உளைச்சலில் வெளிப்படுவார், பலதரப்பட்ட யோசனைகள் சிந்தனைகளில் அவர் நமக்கு வெளிப்படுவார். எப்படி? உன்னை நான் கைவிடாது இருப்பேன், கலங்காத, ஏன் யோசித்து கொண்டு இருக்கிற, ஏன் திகையிற, ஏன் ஸ்தோத்திரம் மனசில் போட்டு குழப்பி கொண்டு இருக்கிற, சிந்தனையில் போராடி கொண்டு இருக்கிற, ஏன் ஸ்தோத்திரம் பிதட்டி கொண்டு இருக்கிற, ஏன் ஸ்தோத்திரம் ரொம்ப யோசித்து கொண்டு இருக்கிற, நான் உன்னோடு இருக்கிற மகனே மகளே, நீ கலங்காத, நான் உன்னை கைவிடாது இருக்கிற தேவன். ஆமென், ஆமென். அப்பா கைவிடுவாங்க, அம்மா கைவிடுவாங்க, கணவர் கைவிடுவாங்க, மனைவி கைவிடுவாங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஒரு சர்க்கிள் வரும், எல்லாருக்கும் ஒரு விபரீதம் வரும், எல்லாரும் விலகி போவதற்கு ஒரு நேரம் வரும், ஒரு தருணம் வரும். எல்லாரும் எல்லா நேரமும் நம்மளை புரிந்து கொண்டு நடக்க முடியாது. ஆமென். எல்லாரும் எல்லா நேரமும் புரிந்து கொண்டு நடக்க முடியும்னா எதுக்கு உலகத்தில் சண்டைன்ற ஒன்று இருக்குது, பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, கோபம்னு ஒன்று இருக்குது, வைராக்கியம் ஒன்று இருக்குது, எரிச்சல்னு ஒன்று இருக்குது, கசப்புன்னு ஒன்று இருக்குது. ஆமென். எல்லாம் புரிஞ்சு கொண்டு நடக்க முடியும். அப்போ இதெல்லாம் ஏன் இருக்க போகுது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எல்லாராலையும் எல்லா நேரமும் அன்பு செலுத்த முடியாது. நேற்று பேசுனாங்களே, இன்றைக்கி திருப்புறாங்களே, இருக்க தான் செய்யும். ஆமென். அது இல்லைன்னா எப்படி? ஸ்தோத்திரம். அது இருக்கிறதுனால தான் அவன் பேர் மனுஷன். ஆமென், அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம். இது எல்லாம் நம்ம பார்த்தாலும் சந்தித்தாலும், இன்னும் ஆண்டவரை இப்படி வச்சிட்டிங்களே, அதான் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க, நான் செவி கொடுப்பேன். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். அவங்க கேட்டாங்க, ஆனால் இப்போ கண்டுக்காமே போகிறாங்க. அதுதான் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதான் நான் ஸ்தோத்திரம் செவி கொடுக்கிற தேவன். சொன்னாங்க, எதுவும் அடுத்த ஒரு பதிலை காணும், அமைதியாக இருக்கிறாங்க. அதான் ஸ்தோத்திரம். உலகத்துக்கும் மனுஷனுக்கும் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு இருக்கிற வித்தியாசம். அல்லேலூயா. பல நேரத்தில் பல இடத்துல அமைதி வரும், ஸ்தோத்திரம். பல இடத்துல புறக்கணிப்பு வரும், பல இடத்துல ஸ்தோத்திரம் உதாசீனம் வரும், பல இடத்துல நிராகரிப்பு வரும். ஸ்தோத்திரம். தெரிந்தெடுத்த தேவன், அழைத்த தேவன், ரட்சித்த தேவன் நமக்கு செவி கொடுப்பார். ஆமென். நம்ம சத்தத்தை அவர் தான் அன்பாக கேட்பார், நம்ம வாயின் வார்த்தையை அவர் தான் புறக்கணிக்காமல் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வசனத்தை வாசித்தா நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். என்னோடு கூட ஸ்தோத்திரம் அப்படியே 1-2 வசனத்தை வாசிப்போ. அவர் எப்படி செவி கொடுக்கிற தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 4வது சங்கீதம் 3வது வசனம் எடுத்து ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார், அதை நீங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நான் கூப்பிடுவேன், அவர் கேட்பார். எவ்வளோ பெரிய உறுதி பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். நான் கூப்பிடுவேன், கர்த்தர் கேட்பார். தாவீதுக்கு அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம் திரும்ப அடுத்த சங்கீதத்தில் சொல்லுகிறாரு. 66ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் 66:19 அழகாய் சொல்லுகிறார். 66:19.
மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு? பொய்யா கொடுக்கல. ஸ்தோத்திரம். மெய்யா கொடுத்தாரு, மெய்யா கொடுத்தாரு. நம்ம ஆண்டவர் செவி கொடுக்கிறதுல உண்மை உள்ள ஒரு தெய்வம், உண்மை உள்ள கர்த்தர், உண்மை உள்ள கர்த்தர், உண்மை உள்ள கர்த்தர், உண்மை உள்ள கர்த்தர், உண்மை உள்ள கர்த்தர். நான் ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு பாஸ்டர்கிட்ட ரொம்ப பாரப்பட்டு ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசணும். 2 நாள் பொறுத்து அவர் நேரில் சந்திக்கிறேன். பாஸ்டர் இது மாதிரி சொன்னனே அப்படின்னு. அப்படியாப்பா? அப்படியே சொன்ன ஃபோனில் அப்படின்னாரு. என்னடா இது? அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, 3/4 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அப்படியேப்பா சொன்ன அப்படின்றாரு பார். அப்படியா சொன்னேன்னா அப்போ என்ன அவர் என்னன்னாக்கா இப்போ நம்ம சொன்னது என்ன செய்யலை? நம்ம சொன்ன வேதனையில் அவர் கேட்கல, நம்ம சொன்ன பாரத்தில் அவர் கேட்கல. நம்ம என்ன பிரச்சனையில் இருந்து சொல்கிறோன்றது நம்ம பிரச்சனையும் அவர் பிரச்சனையும் என்ன செய்யலை, பார்க்கல. நேரம் கடந்து போச்சு, வார்த்தை கடந்து போச்சு. நம்மளுடைய ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை சொல்லும்போது அந்த சூழ்நிலைக்கான ஒரு கஷ்டம் இருக்கும் பாரு, அந்த கஷ்டம் கடந்து போகுது. ஆனால் அவர் அது எதையுமே என்ன செய்யலை, எதையுமே அவர் உள்வாங்கவே இல்லை. அப்படியாப்பா சொன்ன அப்படின்றாரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சொல்ல வந்த சம்பவத்தை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கணும். பல நேரத்தில் ஸ்தோத்திரம் நம்ம சொல்கிற கஷ்டத்தை கூட ஸ்தோத்திரம் மற்றவங்க இப்படி தான் எடுத்துக்குவாங்க. ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் கேட்டுட்டு கேட்குற மாதிரியே கேட்டுட்டு அவனுக்கு அந்த மாதிரி பிரச்சனை அவனுக்கு தெரியுமா அப்படின்னு போய் என்ன செய்யும்? ஆமாம், இன்னொரு 4 பேர்கிட்ட ஊதி விட்டுட்டு போயிடும். ஆமாம், ஸ்தோத்திரம். அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்தோத்திரம், உங்கள் கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். நெருங்கிய நண்பர், இந்த உலகத்தில் யாரையும் எதுவும் நம்பிக்கை தகமான ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா. இவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க. அப்படி இன்றைக்கி எந்த ஒரு லிஸ்ட்லேயும் ஒருவரையும் வைக்க முடியாது. என்றைக்கு சூழ்நிலை மாறும், என்றைக்கு யார் எப்படி மாறுவாங்க. இன்றைக்கி பூனையாக இருப்பாங்க, நாளைக்கு புலியாக மாறுவாங்க. இன்றைக்கி சிங்கமாக இருப்பாங்க, நாளைக்கு சிறுத்தையாக மாறுவாங்க. அப்படின்னு நீங்கள் தான் புரிஞ்சு கொள்ளணும். ஆமாம், ஒருவரையும் நம்பி ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமாம், அவர் ஒருத்தரை தான் கேட்கிறவர். மெய்யா எனக்கு செவி கொடுத்தார். அந்த தாவீது எப்படி உணர்ந்திருப்பான்? அந்த சங்கீதத்தை எழுதும்போது அவன் சும்மா எழுதலை. பெத்தெடுத்த சொந்த மகனை என்ன செய்து கொண்டு வருகிறான்? பட்டயத்தை எடுத்து கொண்டு வரான். தகப்பா, நீ என் கையில் மாட்டு, உன் தலையை வெற்றம் வர நான் அப்படி என்று வரான். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நேரத்தில், அப்படிப்பட்ட ஸ்தோத்திர சம்பவத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அப்படிப்பட்ட நெருக்கத்தில் அவன் இருந்து ஸ்தோத்திரம் அவன் உயிரை காப்பாற்றி கொள்ள அங்கே இங்கே போய் ஒளிந்து அவன் ஸ்தோத்திரம் பதுங்கி பதுங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் அந்த இடத்துல உட்கார்ந்து அவன் பண்ணின ஜெபம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதமா. ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு மெய்யாய் செவி கொடுத்தார். ஒரு ராஜாவுக்கு எத்தனை பேர் கூட இருந்திருப்பாங்க? ஒரு ராஜாவுக்கு எத்தனை பேர் பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க? எத்தனை போர் படை தலைவர் இருந்திருப்பாங்க? எத்தனை போர் சேவகர் இருந்திருப்பாங்க? எத்தனை அவனுக்கு காவலாளிங்க இருந்திருப்பாங்க? பணிவிடை ஆட்கள் இருந்திருப்பாங்க, வேலைக்காரிங்க இருந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். இவ்வளவு பேர் இருந்தும் ஒருவரும் அவனுக்கு செவி கொடுக்க ஆள் இல்லை. எனக்கு கர்த்தர் மெய்யாய் செவி கொடுத்தார். ஆமென். நாம் இன்றைக்கி ஒன்று புரிந்து கொள்ளணும், தேவ பிள்ளைய, தேவ சபையார, நம்ம சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பது ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் மட்டும்தான் நம்ம வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுப்பார். நம்ம பாரத்துக்கு, நம்ம ஆசைக்கு, நம்ம தாகத்துக்கு, நம்ம எண்ணத்துக்கு, நம்ம ஏக்கத்துக்கு, நம்ம விருப்பத்துக்கு, நம்ம வாஞ்சைக்கு, நம்ம ஜபத்திற்கு அவர் ஒருத்தர் மட்டும்தான் சரியாய் அவர் செவி சாய்ப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் உண்மையா எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. உண்மையா செவி கொடுப்பது ஆண்டவர் மட்டுமே. ஆண்டவர் மட்டுமே. உண்மையான பதில் அவர்கிட்ட மட்டும்தான் வரும். உண்மையான ஸ்தோத்திரம், சரியான ஒரு விடை அவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். நான் கேட்டேன், அதை செய்தார். நான் ஸ்தோத்திரம் எதிர்பார்த்து அதை தந்தார்.
அவர்கிட்ட வேண்டின அதை ஆண்டவர் அருளினார், விண்ணப்பித்த கர்த்தர் செய்து முடித்தார். அப்படின்ற ஒன்று இந்த உலகத்தில் எங்கே 100% கிடைக்குன்னா அது தேவனிடம் மட்டுமே, தேவ பாதம் மட்டுமே, தேவ சமூகம் மட்டுமே. தேவனுடைய ஸ்தோத்திரம், விலையேற பெற்ற அவருடைய ஸ்தோத்திரம் சன்னிதானத்தில் மட்டுமே நடக்கும். அல்லேலூயா. அவர் செவி கொடுப்பார். ஆமென். அவர் ஸ்தோத்திரம் செவி கொடுப்பார், அவர் கேட்பார். அல்லேலூயா. அடுத்து நாம் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம். அடுத்த சங்கீதத்தில் சொல்லுகிறார் 77:1 சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி அவர் எனக்கு செவி கொடுத்தார், போதுமானது. என் சத்தத்தை அவர்கிட்ட நான் உயர்த்தினேன், என் சத்தத்தை கொண்டு அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் ஸ்தோத்திரம் கெஞ்சினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எவ்வளோ பெரிய நிச்சயம், எவ்வளோ பெரிய உறுதி, எவ்வளோ பெரிய நம்பிக்கை. நான் அவர்கிட்ட கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். ஏன் ஆண்டவர்கிட்ட நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட வேண்டுங்கன்னு சொல்கிறோம்? ஏன் ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் கேளுங்கன்னு சொல்கிறோம்? அவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் அவர் அதை கேட்பார், அவர் அந்த சூழ்நிலையை கேட்பார், அவர் அந்த இடத்துல இறங்கி வருவார். அவன் அதுதான் இங்கே அவர் ஆண்டவர் ஜனங்களுக்கு அதை தான் செய்கிறாரு. நான் ஸ்தோத்திரம் செவி கொடுக்கிறவர், நான் செவி கொடுக்கிற தேவன். அதை எப்படிலாம் உறுதிப்படுத்தியிருக்கிறார், ஸ்தோத்திரம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். 120 சங்கீதம் 1 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 120 ஸ்தோத்திர சங்கீதம் 1 வசனத்தில், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பாருங்களேன், எப்போ கொடுத்தார்? என் நெருக்கத்தில் கர்த்தர் செவி கொடுத்தார். பல நேரத்தில் ஆண்டவர் நான் சொன்னதுபடி எப்போ அவர் நம்ம கூட இருக்கிறார்னு பார்க்க முடியும், நம்ம அறிய முடியும் அப்படின்னா நம்ம நெருக்கத்து நேரத்தில் தான் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை நம்ம அறிய முடியும். அதான் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஒரு வாய்ப்பு. ஆமென். தானியேல் தேவனை அறிவதற்கு ஒரு சிங்ககவி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சாத்ராக் மேஷாக் தேவனை அறிவதற்கு ஒரு அக்கினி சூளை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனை இஸ்ரவேல் ஜனங்க அறிவதற்கு ஒரு 40 ஆண்டு கால வனாந்தர பாதை. ஆமென். மோசேயும் ஆரோனும் தேவனை அறிவதற்கு ஒரு ஸ்தோத்திரம் பார்வோன் ராஜா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் அவரை அறிவதற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றை வைக்கிறார். ஆமென். ஆமென். ஒவ்வொருவருக்கு வைக்கப்பட்டதான அந்த பாதை, ஒவ்வொருவருக்கு வைக்கப்பட்டதான அந்த நெருக்கம். ஒரு 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவர் எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்து, நான் உன் கூட இருக்கிறேன், உன் ஜபத்துக்கு பதில் தருவேன், உன்னை தப்புவிப்பேன் அப்படி என்பதை கர்த்தர் அந்த நெருக்கத்திலையும் கர்த்தர் அவனுக்கு பதில் அளித்தார். ஆமென். ஆமென். இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையை ஏன் வைக்கிறாரு, பெரிய ஒரு சவாலை வைக்கிறாரு அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம் அது நமக்கு முன்னாடி வருதுன்னா நம்ம கண்டு அதை பயப்படுவதற்காக அல்ல, நாம் கண்டு அதை சோர்ந்து போவதற்காக அல்ல. அல்லேலூயா. நாம் கண்டு ஐயோ இவ்வளோ பெரிய பார்வோன் ராஜாவாச்சே, ஐயோ 450 பாகால் தீர்க்கதரிசியாச்சே, ஐயோ 7 மடங்கு எரியுற ஸ்தோத்திரம் அக்கினி சூளையாச்சே, ஐயோ கெர்ச்சிக்கிற சிங்கக்கெவியாச்சே, இப்படின்னு நம்ம பார்த்தா ஆண்டவர் கூட இருக்கிறத நம்ம அறிய முடியாது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு தண்ணீரற்ற ஒரு படுகுழி, பாதாள குழி ஆண்டவர் வைக்கிறாருன்னா ஏன் தெரியுமா? அந்த சூழ்நிலையை ஸ்தோத்திரம் ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கத்தான். ஆமென். நிரூபிக்கத்தான். ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படி என்பதை தெளிவுபடுத்ததான். ஆமென். முதல்ல யார் அறியணும்? நீ அறியணும். ரெண்டாவது தான் அதை பார்க்குற எல்லாரும் அறியணும். அல்லேலூயா. நீயும் அறிவாய், உன்னோடு இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் நெருக்கத்தில் கூப்பிடுறேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் என் சத்தத்தை கேட்பாரு, கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பாரு. இந்த நெருக்கத்தில் இருக்கிற நானும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு பார்ப்பேன். ஆமென். என் நெருக்கத்தை கூட இருந்து எல்லாரும் பார்த்தாங்க பாரு, மற்றவங்க எல்லாம் அவங்களும் பார்ப்பாங்க, இவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, அவனை விடுவிக்க, அவனை பாதுகாக்க, அவனை தப்புவிக்க, அவனை கைவிடாது இருக்க, அவனுக்கு உதவி செய்ய, அவனுக்கு நன்மை செய்ய, அவனுக்கு சப்போர்ட் பண்ண அவன் ஆண்டவர் அவனுக்கு பின்னாடி நிழலாக இருக்கிறாருப்பா அப்படின்னு அவனும் பார்த்து வாய் மேலே விரலை வைத்து அமைதி காப்பா. அல்லேலூயா.
இந்த தேவன் தான் கைவிடாத இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். இது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். நடக்கும். கர்த்தர் செய்வார், நிறைவேற்றுவார். ஆமென். அடுத்த ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதே வசனத்தில் அவர் திரும்ப சொல்லுகிறார். அதே வசனத்தில் அவர் திரும்ப சொல்லுகிறார். தொடர்ந்து அந்த ஏசாயா 41ஆம் அதிகாரம் அந்த 17வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இப்போ எத்தனாவது முறை ஆண்டவர் சொல்கிறாரு நானுன்னு? 3வது முறை சொல்கிறாரு. முதல் முறை நான் பரிசுத்தர். ஆமென். 2வது முறை நான் செவி கொடுக்கிறவர். 3வது முறை சொல்கிறாரு நான் கைவிடாது இருப்பேன். ஆமென். நான் இப்போ எப்படி இருப்பேன்? கைவிடாது இருப்பேன். நான் கைவிடாது இருப்பேன். எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு நம்பிக்கை. இப்படிப்பட்ட வார்த்தைலாம் நம்ம உலகத்தில் எங்கே தேடி எடுத்தாலும் கிடைக்காது. மனுஷங்கிட்ட நம்ம ஒரு நாளைக்கு 10 பேர் இல்லை, 50 பேர் இல்லை, 500 பேர் இல்லை, 1000 பேர்கிட்ட பேசினாலும் நான் உன்னை கைவிடாது இருப்பேன். அதாவது அந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு பொருத்தம், அந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு உற்சாகம், அந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு ஊக்கம், இப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறோம், ஒரு ஓனர் பார்த்து கடைசி வரைக்கும் நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணுறேன் செய்கிறேன் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. ஒரு கம்பெனிக்கு போகிறோம், ஒரு மேனேஜர் சொல்லுவாரா? என்ன தெரியுமா சொல்லுவார்? எல்லாம் பார்த்துக்குங்க, கம்பெனி வந்து கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக போகுது, ஆர்டர் குறைஞ்சி போச்சு, இன்னும் ஒரு 2 மாதத்தில் இன்னும் ஒரு 100 பேர் நிறுத்த போகிறோம். இதான் சொல்லுவார். இதுதான் உண்மை. இன்றைக்கி நிலவரம் அதுதான். ஆமாம், தோத்துறோம். இதுதான் உண்மை. இப்போ நம்ம கூட வீட்டில் என்ன சொல்கிறோம்? ஒரு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்னாக்கா, ஒன்று கணவர் மனைவி பார்த்து சொல்லுவாங்க, ஏங்க இந்த சின்ன பையன் ஒன்றும் சரியில்லைங்க, அவன்னா நீங்கள் தான் பார்க்கணும், அவன் எனக்கு மதிக்க மாட்டுறான். நடக்குதா இல்லையா? இல்லைனாக்கா இப்போ கணவர் வந்து மனைவி பார்த்து சொல்லுவார், ஏமா தபார் இந்த பொண்ணு ஒன்றும் நான் சொல்கிறத ஒன்றும் கேட்க மாட்டேது, அது இப்போவே வந்து கொஞ்சம் அடக்கி வை, சொல்லிக் கொடு, அப்போ தான் போகிற இடத்த உருப்பிடும். நடக்குதா இல்லையா? ஆமாம், தோத்துறோம். 2 புள்ள 3 புள்ள இருக்கிற வீட்லேயே 2 பேரையே வச்சு நமக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? இதை நீ பார்த்துக்க, அதை நான் பார்த்துக்க, தோத்துறோம். அதுக்கே ஒரு பஞ்சாயத்து ஆகி போகுது. தோத்துறோம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நம்மளை பார்த்து நல்ல வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை, உற்சாகமான வார்த்தை, ஊக்கப்படுத்துகிற வார்த்தை, என்கரேஜ் பண்ணுற வார்த்தை எங்கேயும் நம்ம தேடி எடுத்தாலும் கிடைக்காது. ஆமாம், அல்லேலூயா. சபையை தவிர்த்து எங்கேயும் கிடைக்காது. சபையில் தோத்துறோம். இந்த தேவனுடைய வசனத்தை தவிர்த்து நம்ம மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியான ஆறுதலான வார்த்தை வேறு எங்கேயும் கிடைக்காது. அல்லேலூயா. இதே ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு தான் பலர் போயிடுறாங்க. ஆமாம், இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வைக்கிற ஆளுக்கு ஒரு சோத்திரம் பண்ணணும். ஆமாம், தோத்துறோம். நம்ம நேற்று எடுத்து பார்த்தேன், 4 பத்திரிக்கை வந்துக்குது. தோத்துறோம். அங்கே தான் டேபிள் மேலே தான் இருக்குது. இன்றைக்கி தான் 4 பத்திரிக்கை, இன்றைக்கி ப்ரோக்ராமு. அல்லேலூயா. தோத்துறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு நமக்கு கொண்டாந்து கண்டிப்பாக நீங்கள் வந்தேன்னா பாஸ்டர், தயவு செஞ்சு நீங்கள் வந்தேன்னா பாஸ்டர், அவங்கள பார்த்துட்டு அடுத்த தான் திரும்ப கேட்க தோணுது, உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேட்க தோணுது. தோத்துறோம். நேரத்தை எடுத்து பார்த்தா காலை 7:30 மணி முதல் 9:30 மணிக்குள்ளாக ஆராதனை நேரம் நமக்கு 9 மணி. இவனுக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையா? தோத்துறோம். போன மாதம் ஒருத்தரை பார்த்தேன், நான் பத்திரிக்கை கொடுத்தேன், நீங்கள் வரவே இல்லையா? நாங்கள் இதே பத்திரிக்கை தான், இதே நேரம் தான். தோத்துறோம். இவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல? தோத்துறோம். அல்லேலூயா. அதான் சொல்கிறேனே, அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வர முடியாதுன்னு. நம்ம நல்லா தெரியும். ஒரு சபையை நடத்துகிற பாஸ்டர் எப்படி வர முடியும் இந்த நேரத்துக்கு? ஆனால் இந்த நேரத்துக்கு பத்திரிக்கை கொண்டாந்து குடிச்சிட்டு நீங்கள் வரவே இல்லையா, நான் வந்து கொடுத்தனே அப்படின்றாங்க. ஸ்தோத்திரம்.
வந்தது சந்தோஷம், கொடுத்தது சந்தோஷம். ஆனால் அதில் குறிப்பிட்ட நேரமோ அது நமக்கு சரியான நேரம் இல்லை, அது துக்கமான நேரம். நமக்கு எப்படிப்பட்ட நேரம்? துக்கமான நேரம். எப்படி துக்கமான நேரம்? ஐயோ கொடுத்துட்டாங்க, நேரத்தை பார்த்தா அப்படிக்குது, இந்த நேரம் போக முடியாத, என்ன பண்ணுறது? உண்மையாகவே வேதனையாக தான் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு நேரத்தில் கொண்டு போய் நம்ம பத்திரிக்கை அவங்களுக்கு கொடுக்குறோமே, எப்படி இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறவங்க வருவாங்க அப்படின்றது யோசிக்கிறதே கிடையாது. அவங்க இந்து, ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிற குடும்பத்தினர் எல்லாமே அதிகபட்சம் பாதி பேருக்கு மேலே கிறிஸ்தவங்க தான். அப்போ இவங்க என்ன செய்யணும்? அவங்க விவரம் இல்லாதவங்க இல்லை, விவரமானவங்க தான். அப்போ யோசிக்கணும்ல, நம்ம கொடுக்க போகிறது எல்லாமே கிறிஸ்தவ குடும்பத்துக்கு தான் கொடுக்க போகிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய சொந்தக்காரங்க பாதி பேர் எப்படி இருக்கிறாங்க? கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. இவங்க எப்படி ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தை போட்டு கொண்டு போய் ஒரு விசேஷத்தை வச்சு பத்திரிக்கை கொடுத்தா வருவாங்க அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும். சில நேரத்தில் சில நம்மளை பார்த்து கேட்குற அந்த வார்த்தை நமக்கு சில நேரத்தில் சங்கடமாக தான் இருக்கும். நம்ம இன்னும் வேணும்னு இவங்க கூப்பிட்டு அழைப்பு கொடுத்து நம்ம இன்னமும் போகாத மாதிரியும், நின்று போன மாதிரியும், இல்லை இவங்க பத்திரிக்கை கொடுத்தானே போக மாட்டேன் மாதிரி நான் அப்படின்னு நம்ம இன்னமும் திமிரா நின்று போன மாதிரியும், அப்படி தான் அவங்க கேட்குற வார்த்தை நம்மளை வந்து வந்தேன் கொடுத்த நீ வரவே இல்லையே அப்படின்னா எப்படி இருக்குது? தோத்துறோம். பல இடத்துல நமக்கு வந்து என்னன்னாக்கா இந்த வார்த்தை என்பது பல இடத்துல நாம் நன்மையாக சொல்லியிருந்தாலுமே கூட ஸ்தோத்திரம் நமக்கு உடைக்கிற மாதிரி சிலது வரும். நம்ம வந்து சிலருக்கு ஆதாயமாக சொல்லியிருந்தால் கூட அது உபத்திரமாக வரும். சிலருக்கு நம்ம நல்ல ஆலோசனையாக சொல்லியிருந்தால் கூட அது வந்து நமக்கு உபத்திரவமாக மாறும். எந்த இடத்த போனாலும் நமக்கு பொருத்தமான எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, அமையாது. ஆமாம். தேவனுடைய சமூகம், தேவ வார்த்தை, வசனம், ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆலயம் மட்டுமே நம்மை ஸ்தோத்திரம் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்த வேண்டிய வார்த்தை, போதுமான வார்த்தை, போதிய வார்த்தை, சத்திய வார்த்தை, சமாதான வார்த்தை, சந்தோஷ வார்த்தை, நம்ம நிம்மதிப்படுத்துகிற ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி அரவணைத்து அன்பு காட்டி நம்மளை உடைக்காம உருவாக்கி நடத்துகிற தேவ வார்த்தை இங்கே மட்டும்தான் கிடைக்கும். நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் தான் சொல்றாரு, உன்னை நான் கைவிடாதிருப்பேன், உன்னை நான் கைவிடாதிருப்பேன், உன்னை நான் கைவிடாதிருப்பேன், உன்னை நான் கைவிடாதிருப்பேன். ஸ்தோத்திரம். இதை கைவிடாதிருப்பேன் அப்படி என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தின இடங்களை பார்த்தா வேதத்தில் ஒரு ஆள் பயப்படும் போது தான் சொல்லிக்கிறாரு, உன்னை கைவிடாது இருப்பேன், உன் கூட இருப்பேன், உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு அவர் யார் என்று நமக்கு நிரூபித்து சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஸ்தோத்திரம், உன்னை கைவிடாது இருக்கிற தேவனாக இருப்பேன் அப்படின்னு ஏன் அவர் பேசுகிறாரு, ஏன் இந்த வார்த்தை கொண்டு நமக்கு சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கலாம், பயப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒன்று நினைத்து நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கலாம். மனதளவிலோ நீங்கள் ஸ்தோத்திரம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை நினைத்தோ சில காரியங்களை எண்ணியோ நீங்கள் வந்து பயந்து கொண்டு இருக்கலாம். ஒரு துவங்கின காரியமோ இல்லை ஒரு செய்ய நினைத்த காரியமோ இல்லை செய்ய நினைத்து இறங்கின கால் எடுத்து வைத்த ஒரு காரியமோ ஏதோ ஒன்றை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். இது எப்படி ஆகுமோ, எப்படி முடியுமோ, எப்படி நிறைவேறுமோ, என்னாவோ ஏதோ அப்படின்ற பலவிதமான மனதுக்குள்ள ஒரு கேள்வியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட மனசுக்கு, அப்படிப்பட்ட சிந்தனைக்கு, அப்படிப்பட்ட உள்ள இருக்கிற பலவிதமான பலதரப்பட்ட ஸ்தோத்திர கேள்விகளுக்கு, மன சஞ்சலங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிடாதிருப்பேன், நான் உன்னை கைவிடாதிருப்பேன், நான் உன்னை கைவிடாதிருப்பேன், கைவிடாதிருப்பேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேற யாராலையும் முடியல. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கை கொடுக்க வேற யாராலையும் முடியல. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்ற யாராலையும் முடியல. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்க மீட்டு கொண்டு வர ஒருவராலையும் முடியல. இந்த இடத்துல தான் அவங்க மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நான் உன்னை கைவிடாது இருப்பேன். நான் யார் அப்படின்னா, நான் உன்னை கைவிடாது இருக்கிற தேவனாய் உனக்கு இருப்பேன்.
அதே மாதிரி என்னை யார் விடுவிப்பாங்க, எனக்கு யார் இதில் உதவி செய்வாங்க, எனக்கு யார் இங்கே வந்து கூட நிற்பாங்க, யார் எனக்கு வந்து இதில் வந்து பின்புலமாக இருப்பாங்க, பக்கத்துணையாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க, இதில் யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யார் என்னை புரிந்து கொள்ளுவாங்க, இதில் யார் எனக்கு அனுகூலமாக வந்து ஆதரவாக நிற்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எத்தனையோ காரியத்தை குறித்து நீங்கள் நினைக்கலாம். இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்க ஸ்தோத்திரம், எதையோ நினைக்கலாம், எதையோ நினைத்து செய்யலாம், நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட காரியத்துக்கு யார் 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 நீ நினைக்கிறிய, எது நினைக்கிறிய, எவங்க நினைக்கிறிய, அவங்கெல்லாம் இல்லை, நானே உன்னை கைவிடாது இருப்பேன். ஆமே ஆமே ஆமே. நம்ம மாம்சீகத்தில் இருக்கிறோம், மனுஷனாகிறோம், அவங்க செய்வாங்க, அவங்க இப்படி தான் நம்ம மனசு போயிட்டு இருக்கோம். அவங்க மேலே, இவங்க மேலே, இது மேலே, அது மேலே நம்பிக்கை அப்படிலாம் போயிட்டு இருக்கோம், மனசு அலப்பாய்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் நிறுத்து, நான் தான் உன்னை கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே நம்மளை கைவிடாது இருப்பார். ஆண்டவரே நம்மளை கைவிடாது இருப்பார். கர்த்தரே நம்மளை கைவிடாது இருப்பார். நான் ஒன்றை சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி அவர் மட்டும்தான் நம்மளை கைவிடாது இருப்பார். இதை தான் யோசுவா 1:5 சொல்லுகிறார். மோசே மரித்து போகிறார், அடுத்தது தலைமைத்துவத்திற்கு தலைவனாக மோசேவுக்கு அடுத்து யோசுவா வருகிறார். யோசுவாவுக்கோ பதட்டமும் கலக்கமும் பயமும் திகிலும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்று கைவிடுவதும் இல்லை இல்லை இல்லை. நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட தான் கண்டிப்பாக இருப்பேன். இதே மாதிரி தோத்திரம் அதே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த நெகேமியாவுக்கு ஆண்டவர் அவர் சோத்திரம் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். அதே மாதிரி அந்த ஜனங்களை நடத்தும் போது ஒரு பயம், ஒரு திகில், ஒரு கலக்கம், ஒரு பதட்டம், எப்படி இதை ஸ்தோத்திரம் நடத்தி முடிக்க போகிறேனோ என்ற ஒரு கலக்கம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், கைவிடுவது இல்லை, உன்னையும் கைவிட மாட்டேன். நெகேமியாவே ஸ்தோத்திரம், என் ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் கைவிட மாட்டேன். இந்த வசனத்தை சற்று நாம் அப்படியே திருப்பி பார்க்கலாம். நெகேமியா 9:17 நெகேமியா 9:19 சற்று நாம் திருப்பி நாம் அதை வாசிப்போம். ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் பேசுகிறார். ஸ்தோத்திரம், இது எப்படி ஆகுமோ, இது எப்படி முடியுமோ என்று நாம நினைத்து கொண்டு இருக்கலாம், சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்கிட்ட ஒரு பதில் இருக்குது, நம்ம கிட்ட கேள்வி இருக்குது. நான் உன்னை கைவிடாது இருப்பேன், கைவிட மாட்டேன். நெகேமியா 9:17 ஒருவர் வாசிப்போம். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவராகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் எப்படிப்பட்டவர், மகா இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர், கிருபை உள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் நடத்தி வந்தவர், அவர் அற்புதம் செய்தவர், அவர் அதிசயம் செய்தவர், அவர் ஸ்தோத்திரம் கைவிட்டு விலகாதவர். அந்த தேவன் உனக்கு என்ன செய்வார்னா கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நெகேமியாவை கொண்டு அதே ஜனங்களுக்கு திரும்ப மீண்டும் சொல்கிறாரு, இந்த ஆண்டவர் தான் ஸ்தோத்திரம் எல்லாரால நீ மறக்கப்பட்ட போது கைவிடாது இருந்தார். இந்த ஆண்டவர் தான் உன் மேலே யாரும் இரக்கம் காட்டாத போது இரக்கம் காட்டினார், யாரும் மன்னிக்காத போது மன்னித்தார், யாரும் விசாரிக்காத போது விசாரித்தார், நேசிக்காத போது நேசித்தார், அன்பு காட்டாத போது அன்பு காட்டினார். அவர் தான் உன்னை கைவிடாது இருப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை கைவிடாது இருப்பார். மீண்டும் 19 சொல்லுகிறார், நீர் உமது மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்தரத்தில் கைவிடவில்லை. போதுமானது. எங்கே கைவிடலையா? வனாந்தரத்தில் கைவிடவில்லை. அந்த ஸ்தோத்திரம் 40 ஆண்டு காலத்தை நினைவுபடுத்தி சொல்கிறாரு, உன்னை அன்னைக்கே அவர் கைவிடலையப்பா. வனாந்தரத்தில் என்ன இருக்கும், ஏது இருக்கும், ஒன்றும் இருக்காது.
அந்த வனாந்தரத்திலேயே உன் ஆண்டவர் உன்னை ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் உனக்கு ஆகாரத்தை கொடுத்து, தூதர்கள் உன்னை உணவை கொடுத்து, தேனிட்ட பனையாரம் போல இருக்கிற மன்னாவை கொடுத்து, காடைகளை வரவழைத்து உன்னை கம்பீரமாக போஷித்து நடத்தினாருன்னா, வெக்கப்படுத்துறனா, கைவிடலைன்னா உன் தேவனை இப்பவும் கைவிட மாட்டார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா, ஆமென். அன்னைக்கே உன்னை மறக்கலை, அன்னைக்கே உன்னை வெறுக்கலை, அன்னைக்கே உன்னை வந்து புறக்கணிக்கலை, அன்னைக்கே அவர் உன்னை தூக்கி வீசி போடலை. ஸ்தோத்திரம். அந்த வனாந்தரத்திலேயே உன்னை நடத்தினாருன்னா ஸ்தோத்திரம். அன்னைக்கே அவருக்கு கைவிடலைன்னா இன்னைக்கு அவர் உன்னை கைவிடுவது இல்லை, கைவிடுவது இல்லை, கைவிடுகிறவரும் இல்லை, கைவிடவும் அவருக்கு தெரியாது. அல்லேலூயா, ஆமென், 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 அல்லேலூயா. கஷ்ட காலத்தில் நடத்தினவர், பஞ்ச காலத்தில் நடத்தினவர், பட்டினியில் நடத்தினவர், தரித்திரத்தில் நடத்தினவர், வறுமையில் நடத்தினவர், ஏழ்மையில் நடத்தினவர், இல்லாமல் நடத்தினவர், கொரோனா காலத்தில் நடத்தினவர். ஸ்தோத்திரம். பலரால் நம்பி நம் கைவிடப்பட்டு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழல் நடத்தினவர். வேலை கைவிட்ட போது நடத்தினவர், வருமானம் கைவிட்ட போது நடத்தினவர். ஸ்தோத்திரம். பணம் இல்லாத போது, பொருளாதாரம் இல்லாத போது, வசதி வாய்ப்பு இல்லாத போது, ஆகாரத்துக்கு குறைவுபட்ட போது நடத்தின கர்த்தர். சுகவீன பலவீன பட்ட நேரத்தில் நடத்தின ஆண்டவர். இப்ப மாத்திரம் உன்னை எப்படி கைவிடுவா? அன்னைக்கே கைவிடல அவர், இன்னைக்கு எப்படி கைவிடுவா? அல்லேலூயா, கைவிட மாட்டார். நீங்க கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு கைவிட மாட்டார். நீங்க புலம்பி கொண்டு இருக்கிற சூழ்நிலைக்கு கைவிட மாட்டார். நீங்க அல்லாடி தள்ளாடி கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் உங்களை என்னைய கைவிடவே மாட்டார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கைவிடாத கர்த்தர், கைவிடாத கர்த்தர், கைவிடாத கர்த்தர், கைவிடாத கர்த்தர். நம்ம ஆண்டவர் ஒரு இடத்துல நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். நம்ம பேசணும். நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், வசனத்தை பேசுவோம். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நமக்கு பின்னாடி 1000 கிடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. திரும்பி பார்த்தா லோத்து மனைவி மாதிரி ஆகிடும். ஆமென். தோத்துறோம். வர்றது வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும், ஆகிறது ஆகட்டும், பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம். வசனத்தை பேசுவோம். பவுல் மாதிரி, பவுல் சொன்னது மாதிரி, நான் பின்னானவையை மறந்து. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் எதுவோ நடக்கும். யார் யாரும் என்னென்ன சொல்லுவாங்க, ஏதோ பேசுவாங்க, எப்படியோ இருக்கும். ஸ்தோத்திரம். எல்லா கரடு மேடு பள்ளம் முள் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து நம்ம என்ன செய்யணும்னா ஸ்தோத்திரம் வசனத்தையே நம்பி போயிட்டே இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். நான் உன்னோடு இருந்து, நான் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என் ஆண்டவர் என்னை கை விடுவதில்லைன்னு சொன்னார். ஆமென். யோசேப்புக்கு அதை செய்தார்னா எனக்கு செய்வார். யோசேப்புக்கு செய்ததை எனக்கு செய்ய தான் ஆண்டவர் வந்து அந்த ஆதியாகம ஸ்தோத்திரம் 28:15 எனக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வேற எதுக்கு பேசுறாரு? அந்த நிச்சயத்தை கொடுக்கதான், அந்த நம்பிக்கையை கொடுக்கதான், அந்த விசுவாசத்தை கொடுக்கதான். அது யோசேப்புக்கு மட்டுமல்ல, நம்ம பேரை சொல்லிக்கணும், எனக்கும் செய்யதான், உனக்கும் செய்யதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆமென், ஆமென். உன் சூழ்நிலைக்கு செய்யதான். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம விரலை நீட்டி நம்ம ஆத்மாவை பார்த்து, நம்ம மைண்டை பார்த்து, மனசை பார்த்து சொல்லிக்கணும், என்ன கலங்கரியா, உனக்கு செய்யதான். என்ன அடுத்தது? வீட்டில் சொல்கிறாங்களா முடியாதுன்னு? இல்லை. பிள்ளை சொல்கிறாங்களா முடியாது, மகள் சொல்லுதா முடியாதுன்னு, மனைவி சொல்கிறாங்களா முடியாதுன்னு? இல்லை, முடியும். ஆமென், ஆமென். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க, முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமென். பல நேரத்தில் பலருக்கு பேர் தான் விசுவாசி, பேச்செல்லாம் அவிசுவாசி, பேர் அவிசுவாசி, பேசுகிறதெல்லாம் அவிசுவாசி. அல்லேலூயா. தோத்துறோம். அந்த கூட்டத்துக்கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக வைத்துக்கணும். ஆமாம். கர்த்தர் சொன்னாருங்க, செய்வார். அதான தாவீது உறுதிப்படுத்துகிறாரு 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமாம், செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். அதுதான் ஆண்டவர் இங்கே இதே ஏசாயாவில் கூட சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். அடுத்த அதிகாரத்தில் 43:18 சொல்கிறார், நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் உனக்கு புதியவைகளை செய்கிறேன். நம்ம பின்னாடியை பார்த்துட்டு இருந்தால் பின்னாடி என்ன தான் தெரியும்? பின்னாடி நடந்தது தான் தெரியும், உடஞ்சது தெரியும், விழுந்தது தெரியும், அந்த குப்பை தெரியும், அந்த அழுக்கு தெரியும், பின்னாடி சந்திச்ச அவமானம் தெரியும், நிந்தை தெரியும், வேதனை தெரியும், போராட்டம் தெரியும், பாடு தெரியும். அந்த பின்னானவையே பார்த்துக்கினே இருந்தா ஐயோ ஐயோ இதான் நடந்து கொண்டே இருக்கும்.
அது நடந்தது விடு, முன்னானவையை பார். முன்னானவையை பார்த்தா தான் ஒரு ஒளி தெரியும், முன்னானவையை பார்த்தா தான் ஒரு பிரகாசம் தெரியும், முன்னானவையை பார்த்தா தான் நமக்கு ஒரு எதிர்காலம் தெரியும், முன்னானவையை பார்த்தா தான் நமக்கு ஒரு வழி பிறக்கும். அல்லேலூயா. எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இதை நீ இந்த உச்சி கோட்டிக்கினே இருந்தால் 10 வருஷத்துக்கு உச்சி தான் கோட்டிகிட்டு இருக்கணும். ஆமாம். அல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னேன், இப்படிப்பட்ட நம்பிக்கையான, உற்சாகமான, என்கரேஜான, நமக்கு ஆலோசனையான அற்புதமான வார்த்தை தேவ ஆலயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். தொடர்ந்து போ, கர்த்தர் நடத்துவார். கால வை, யோர்தான் பிளக்கும். ஆமாம். துதி, எரிகோ கோட்டை உடையும். விசுவாசி, ஆண்டவர் செங்கடலை பிளப்பார். அல்லேலூயா. அவரால் முடியாதுன்னு இல்லை, செய்தவர். யாருக்காக செய்தார்? நமக்காக செய்தார். ஆமென். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஆகவே தான் அவர் ஜீவன் உள்ளவர். அவர் ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் இன்னைக்கு யாருக்கு செய்வார்? ஸ்தோத்திரம். அவர் ஆராதிக்கிறவங்களுக்கு செய்வார், நமக்கு செய்வார். அவர் தெரிந்தெடுத்த நமக்கு செய்வார், ரட்சித்த நமக்கு செய்வார், அபிஷேகத்தை கொடுத்து நமக்கு செய்வார், அவருடைய பிள்ளையா வைத்திருக்கிற நமக்கு செய்வார், நீதிமான வைத்திருக்கிற நமக்கு செய்வார். நீதிமானுடைய ஸ்தோத்திரம் வீட்டில் கம்பீர சத்தம் கேட்கும். ஆமென். துக்கம் இல்லை, அழுகை இல்லை, அலறுதல் இல்லை, அலைச்சல் இல்லை, மன உளைச்சல் இல்லை. ஆமென். நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான் பனைய போல செழிப்பான். நான் அப்படி இருப்பேன். சொல்லுங்க வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு 5 வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. காலையில் ஒரு 5 வாக்குத்தத்தை சொல்லுங்க. இரவில். ஆமென். நடக்காதது நடக்கும். தடை உடையும், கட்டு உடையும், அற்புதம் நடக்கும். பேய் ஓடும், பிசாசு மாதிரியும் மாந்திரிகம் உடையும், வியாதி நீங்கும், சுகம் அடையும். ஆண்டவர் தைரியமாக நடத்துவார். ஆமென். 10 பேர் உட்காந்து ஆறுதல் சொல்லணும். ஒருத்தர் சொல்லி நடக்காது. யோபுக்கு என்ன சொல்லி என்ன நடந்தது, அதான் நமக்கு நடக்கும். பேசுனாங்க நண்பர்கள் 42 அதிகாரம் பேசிட்டு கடைசியில் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். யோபுவே, நீ ஏதோ பாவம் செஞ்ச, அதான் உனக்கு கர்த்தர் தண்டிச்சாரா அப்படின்னு முடிச்சிட்டான். இதான் நடக்கும். யாருன்னா ஆறுதலாக இருப்பாங்களா? உன் மனசை உடைக்கிறதுக்கு தான் வருவான். ஆமாம். உன்னை குற்றப்படுத்த தான் வருவான். உன்னை வந்து நினைக்கா விரலை நீட்டி நீ சரியில்லடான்னு சொல்கிறதுக்கு தான் வருவான். இவங்கெல்லாம் நமக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்களா? இல்லை. நீ மோசமானவன்டான்னு சொல்ல வச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. யோபுக்கு ஆறுதல் சொல்கிறது போலவே சொல்லிட்டு வரான், அன்பாக பேசுறது போலவே பேசிட்டு வரான், சிநேகிதனாகவே இருக்கிறான். கடைசியில் சொல்லிட்டான், நீ தாண்டா பாவி அப்படின்ட்டான். அதாண்டா உன்னை கர்த்தர் தண்டிச்சார் அப்படின்ட்டான். ஆமென். அவன் இப்படி பேசுவானான்றத யோபு இடத்துல நின்று பார்த்தா யோபு கண்டிப்பாக நினச்சே பார்த்துருக்க மாட்டான். நான் இவனுங்க 3 பேர் சேர்ந்து நம்மளை இப்படி குற்றப்படுத்துகிறானுங்களே, தோத்துறோம். நல்லா தானே பேசுனானுங்க, என்னாச்சு இவனுங்களுக்கு திடீர்னு மாற்றி பேசுகிறானுங்களே. ஆமாம், அது வேற வாய், இது வேற வாய். ஆமாம். தோத்துறோம். அது நேற்று, இது இன்னைக்கு. அல்லேலூயா. தோத்துறோம். நேற்று நல்லவன் பேசலாம், இன்னைக்கு பார்த்தா திடீர்னு நம்மளை மோசமானவன்னு சொல்கிறான். தோத்துறோம். ஆமாம். இதுதான் தேவன் ஒருவர் தவிர வேற எவரும் நம்மளை வந்து ஆறுதல் படுத்த முடியாது. அல்லேலூயா. என் கஷ்டத்தை தான் அவங்ககிட்ட கொஞ்சம் சொன்னேன். ஸ்தோத்திரம். அதே கஷ்டத்தை கேட்டவங்க நாளைக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஒருவர் மட்டும்தான், அவர் ஒருத்தர் மட்டும்தான் கைவிடாது இருப்பா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஒரு 2 நிமிடத்தில் அடுத்த கடைசி காரியத்தை சொல்லி முடிக்கிற நேரம் முடிகிறது. ஸ்தோத்திரம். கடைசி காரியம் 41வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் திரும்ப ஒரு விசை வாசிக்கலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலை, எல்லோரும் பிள்ளைகள் எல்லாம் நல்லா சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லோரும் வாசிக்கலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோவே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். போதுமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது தேவன் யார்? முதலாவது தேவன் யார்? பரிசுத்த தேவனாய் வெளிப்பட்டார். 2வது தேவன் யார்? செவி கொடுக்கிற தேவனாய் வெளிப்பட்டார். 3வது தேவன் யார்? கைவிடாதிருக்கிற தேவனாய் வெளிப்பட்டார். 4வது யார்? தெரிந்து கொண்ட தேவனாய் வெளிப்பட்டார். தெரிந்து கொண்ட தேவனாய் வெளிப்பட்டார். தெரிந்து கொண்ட தேவன். 2 வசனத்தில் ஸ்தோத்திரம் திரும்ப நான் அங்கே பயன்படுத்துகிறாரு. நான் 8ஆம் வசனத்தில் நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. 8ஆம் வசனத்தில்
மீண்டும் 9ஆம் வசனத்தில் பயன்படுத்துகிறாரு. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எவ்வளோ பெரிய நமக்கு ஸ்தோத்திரம், எவ்வளோ பெரிய ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருது. ஆமே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். 4வது முறை சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ நினைக்கிற நான் எதுவோ சும்மா சர்ச்சுக்கு வந்து போகிறேன், இல்லை, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டா. அல்லேலூயா. நான் எதுவோ ஞானஸ்நானம் பெற்று அதனால் சர்ச்சுக்கு வந்து போகிறேன், இல்லை, பரலோகம் என்னை அங்கீகரித்து விட்டது. ஆமே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னார் இந்த ஊரில் இந்த பேரில் இந்த ஒரு தாய்க்கு இந்த ஒரு தகப்பனுக்கு இந்த வருஷத்தில் இந்த நாளில் இத்தனை மணிக்கு இப்படி இந்த கிழமையில் இன்னார் என்ற ஒருத்தர் பிறப்பார், இன்னார் என்ற ஒருத்தர் வளருவார், அவரை நான் இந்த நாளில் இந்த வருஷத்தில் இந்த தேதியில் இந்த நாளில் முன்குறித்தேன், தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு நாளை நம்ம வாழ்க்கையில் வச்சதுனால நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம். ஆமே, அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு இது உலகம் கொடுத்த ரட்சிப்பு அல்ல. ஆமென். ஏதோ சரி பக்கத்து வீட்டு கிறிஸ்தவங்க சொன்னாங்க நான் தெரிந்து கொண்டேன், இல்லை, அதை கடந்து அதுக்கு மேலே, இல்லை இந்த பாஸ்டர் சொன்னார் அதனால் ரட்சிக்கப்பட்ட, இல்லை, இந்த ஊழியத்துக்கு வந்தவங்க சொன்னாங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட, அதனை கடந்து அதுக்கு அவங்கெல்லாம் கருவியாக பயன்படுத்தினார், அது உண்மை. ஆனால் நம்மளை தெரிந்து கொண்டது தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் பிள்ளையாய் வாழ தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த பூமிக்கு உப்பாய் இருக்க தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த தெரிந்து கொள்ளுதலிலே நம்ம குடும்பத்துக்கு அந்த ரட்சிப்பின் வாசனையை வீச தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்காக ஜெபிக்க நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார், அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். நம்ம தெரிந்து கொண்டதில் அநேக வியாதியஸ்தர் சுகமடைய வைக்க நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார், அநேக பாவிகளை மனம் திரும்ப வைக்க நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக உங்களோடு படிக்கிற மாணவர்கள் எல்லாம் மனம் திரும்ப ஸ்கூல்ல ரட்சிப்புகள் நடத்த தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க வேலை ஸ்தலத்தில் அநேகருக்கு நீங்க இயேசுவை பற்றி சொல்ல தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க உறவுகள் அநேகரை போய் நீங்க ரட்சிப்புகள் நடத்த தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அநேகருக்கு பைபிளை வாங்கி கொடுத்து படிக்க சொல்ல தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அநேகரை நீங்கள் வந்து சபைக்கு அழைத்து வர தெரிந்து கொண்டு இருக்கிறார். அநேகருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவதற்கு நீங்களும் நானும் காரணமாய் அமைய நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் தெரிந்து கொண்டவங்களை சபையில் வைத்து அவருடைய வசனத்தை கேட்க ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். நமக்கு இந்த ஸ்தோத்திரம் ஊருக்குள்ள யார் கிறிஸ்தவங்க, யார் சர்ச்சுக்கு போறவங்க, யார் ஜெபிக்கிறவங்கன்னா அது அவங்கங்க, அது அவங்க போவாங்கங்க. ஸ்தோத்திரம். அந்த மகின்றவங்க போவாங்க, அந்த வயலட்ன்றவங்க போவாங்க, அந்த பால்ராஜன்றவங்க போவாங்க, அந்த முருகன் என்றவங்க போவாருங்க, அந்த ஸ்தோத்திரம் நாகராஜ் என்றவங்க போவாங்க, அந்த வெங்கடேஷ் என்றவர் போவாருங்க. அப்படின்னு நம்ம ஊரில் நம்ம பேரை சொல்ல ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டது நோக்கம் அதுதான். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். இந்த தெரிந்து கொள்ளுதல் நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை மகிமைக்காக தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அவருடைய விருட்சங்களை வைத்திருக்கிறார், அவர் நாட்டின விருட்சங்களை வைத்திருக்கிறார், அவருக்கு கனி கொடுக்கிற விருட்சங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை கொண்டு மகிமைப்படுத்துவார். யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை என்ன செய்கிறார்? அவர் மகிமைப்படுத்துகிறார். ஆமென். தெரிந்து கொண்டவங்களை வச்சு தான் கர்த்தர் கிரிகி நடப்பிப்பார். அவர் வல்லமையை வெளிப்படுத்துவார், அவர் செயல்களை வெளிப்படுத்துவார், அவருடைய அற்புதங்களை வெளிப்படுத்துவார், அதிசயங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரணமாக உட்கார்ந்துக்கிட்டு தோத்துறோம். கர்த்தர் உங்களை இந்த நாட்களில் பயங்கரமாக பயன்படுத்த போகிறார். விசுவாசிங்க. ஆமென். உங்கள் முழங்கால பயன்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை பயன்படுத்துவார், உங்கள் வீட்டை பயன்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துவார், நம்ம சபையில் இருக்கிற அநேக விசுவாசிகளை கர்த்தர் அற்புதமாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். இந்த ஊரை அசைக்கதை கர்த்தர் நம்மளை வச்சுக்கிறார், இந்த பகுதி அசைக்கதை கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை அற்பமாக சொற்பமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு வைக்கல, தேவன் தெரிந்து கொண்டவர். ஆமென். தேவன் தெரிந்து கொண்டவர், தேவன் தெரிந்து கொண்டவர். அந்த நாட்களில் ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ராஜா ஒரு தூதுவனை அனுப்புவார்.
ராஜா ஒரு தூதுவனை அனுப்புவார். இங்கிருந்து இன்னொரு ராஜா கிட்ட, இன்னொரு நாட்டுக்கு, இன்னொரு தேசத்துக்கோ அவர் எழுத வேண்டியதை எழுதி ஒரு கடிதத்தில் கொடுத்து ஸ்தோத்திரம் அந்த அஞ்சற்காரரை அனுப்புவார், தூதுவனை. அவன் கொண்டு போய் அந்த செய்தியை சேர்க்கணும். இவன் போகும்போது அடுத்த நாட்டு அந்த ராஜா இதை கொண்டு போகிற ராஜாவுக்கு இவன் தூதுவன், இவன் ஒரு வேலைக்காரன். ஆனால் இவன் ராஜா அனுப்புவதனால அவன் எப்படிப்பட்ட கனத்தை இவனுக்கு கொடுக்க வேணும்னு சொன்னால், அடுத்த நாட்டு ராஜா இந்த ராஜாவே நேரில் வந்தால் எப்படி அவன் வந்து கனம் கொடுப்பானோ அதே கனத்தை இந்த தூதுவனுக்கு அவன் கொடுக்க வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் நான் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நேரில் வந்தால் என்ன கணம் ஸ்தோத்திரம் உண்டாகுமோ அதே கணத்தை தான் ஆண்டவர் ராஜாவினுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். நம்மளை கர்த்தர் அதே கணத்தோடு நடத்துவார், அதே மகிமையோடு நடத்துவார். அந்த ராஜாவினுடைய ஊழியத்தை நம்ப செய்யும் போது, அந்த ராஜாவினுடைய வேலையை நம்ப செய்யும் போது, அந்த ராஜாவினுடைய சுவிசேஷத்தை நம்ப சொல்லும் போது, அந்த ராஜாவினுடைய ஜபத்தை நம்ப பண்ணும்போது, அந்த ராஜாவை பற்றி நம்ம பேசும்போது கர்த்தர் அதே கணத்தை கொடுத்து நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். நம்மளை வெறுக்க மாட்டார், நம்மளை புறக்கணிக்க மாட்டார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆனால் எல்லா இடத்துக்கும் ஒரே நான் மட்டும் சொல்லி நிறுத்திக்கிறாரு, மேலே சொன்ன 3 காரியத்துக்கும். ஆனால் இந்த 4வது காரியத்துக்கு, இப்போ நம்ம பேசி கொண்டு இருக்கிற காரியத்துக்கு வரும்போது மாத்திரம் அடுத்த ஒரு நானை சொல்கிறாரு. அதை நம்ம வாசிக்கணும், ரொம்ப சுவாரஸ்யமானது. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். 9ஆம் வசனம் கடைசி பகுதி. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் நான் சொல்லி அவர் என்ன அவர் யார் என்பதை காண்பித்துட்டு முடிக்கிறாரு. ஆனால் இந்த 4வது காரியம் வரும்போது அவர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அதோடு நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு நான் போட்டு சொல்கிறாரு, நான் உன்னை வெறுக்கலை, நான் உன்னை வெறுக்கலை. தெரிந்து கொண்டது யார்? நான் உன்னை வெறுக்கலை, நான் உன்னை வெறுக்கலை, நான் உன்னை வெறுக்கலை. இப்போ அதான் நம்ம ஜபம் பண்ணும்போது ஒரு ஜப நேரத்தில் ஜபம் பண்ணோம். பல நேரத்தில் நம்ம ஸ்தோத்திரம் நினைப்போம், இவங்களாம் சபைக்கு வந்தாங்களே, பின்மாறி போயிட்டாங்களே, இடறி போயிட்டாங்களே, ஞானஸ்நானத்தை மறந்துட்டாங்களே, அபிஷேகத்தை மறந்துட்டாங்களே, திருவந்தெடுத்ததை மறந்துட்டாங்களே, பைபிள் படிச்சதை மறந்துட்டாங்களே, சபைக்கு வந்ததை மறந்துட்டாங்களே, ஊழியம் செஞ்சதை மறந்துட்டாங்களே அப்படின்னு ஆண்டு மேலே அன்பு கூர்ந்ததை மறந்துட்டாங்களே, நல்லா பாடுவாங்களே, பாட்டு பாடினதெல்லாம் மறந்துட்டாங்களே அப்படின்னு பின்மாற்றம் அடைஞ்சு போன ஒரு ஆளை கூட நினச்சி நம்ம நினைக்கலாம். ஸ்தோத்திரம். இல்லை, ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து மீண்டும் பாவத்தை செய்கிற ஆளை பார்க்கும்போது கூட நம்ம நினைக்கலாம், இன்னும் எப்படி இருந்தாங்க, எப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விட்டு தூரம் விலகி ஓடி போனாலும் சரி, நீ விட்டு விலகி பரிசுத்தத்தை மறந்து பாவத்தை செய்தாலும் சரி, நீ என்னை வேண்டான்னு வெறுத்துட்டு போனாலும் சரி, நான் உன்னை வெறுக்கவில்லை. ஆமாம். அவரை விட்டுட்டு எந்த வழியில் எந்த கூட்டம் எப்படி பின்வாங்கி போனாலும் சரி, இடறி போனாலும் சரி, தேவன் ஒருவரையும் வெறுக்கவில்லை. ஆமென், ஆமென். தேவன் ஒருவரையும் வெறுக்கிறவரும் இல்லை. அப்போ நம்ம நினைக்கலாம், ஸ்தோத்திரம், நம்ம கூட பல நேரத்தில் சொல்லுவோம் பார்த்தியா, நம்ம கிராமங்களில் அவங்களும் தான் சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்களே அதை செய்கிறாங்க, நம்ம செஞ்சால் என்ன தப்பு இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது தப்பு, இது சரி என்பதை கடந்து எவரையும் தேவன் வெறுக்கிறவர் அல்ல. அதை ஏன் சொல்ல வந்தேன்னாக்கா, ஸ்தோத்திரம், எப்படி இருந்தவங்க எப்படி போயிட்டாங்க பற்றியா, எப்படி பாரு, சர்ச்சுன்னு சுற்றி கிடப்பாங்க, ஜபான்னு சுற்றி கிடப்பாங்க, அப்படியே பாஸ்ட்டுன்னு வந்து பின்னாடி வால் பிடிச்சி போவாங்க, எப்போ எடுத்தாலும் கேட்டால் ஊழியன்னு சொல்லுவாங்க. என்ன ஆனாங்க பற்றியா, ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தியா. எப்பேற்பட்ட ஆள் வழி விலகி போனாலும் கர்த்தர் அவங்களை வெறுக்கவில்லை, வெறுக்க மாட்டா. நம்ம சொல்லுவோம், ஐயோ இது ஒரு நன்றி கட்ட கூட்டம், வந்துச்சிங்க, ஜோம் பண்ணிச்சிங்க, சுகமாச்சிங்க, ஓடிடுச்சிங்க அப்படின்னு. சில நேரத்தில் இல்லை. ஸ்தோத்திரம்.
தேவன் ஒருவரையும் வெறுக்கிறவர் இல்லை. ஆமென், ஆமென். 10 பேருக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சார், 9 பேர் வீட்டுக்கு போயிட்டா, ஒருவர் மாத்திரம் ஆண்டவரை தேடி வரா. லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் கேட்குறாரு, ஒருத்தன் வந்தான், அந்த ஒருத்தனை பற்றி ஆண்டவர் கேட்கல. 10 பேர் சுகமடைந்தவங்க அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? ஆமென். ஆண்டவருடைய நினைவு எங்கே தெரியுமா? ஒருத்தன் வந்துட்டான், நீ வந்துட்டியாப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத ரொம்ப அங்கே பெருமையாக மெச்சிக்கொள்ளலை. 9 பேர் எங்கே? ஆமென். இப்போ நம்ம வந்துட்டோம் பார், வந்த நாம் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். இன்னைக்கு வராத போன 9 பேர் எங்கே? ஆமென். ஆண்டவருடைய சிந்தையில் ஸ்தோத்திரம். வராத போனவங்க ஒன்றமா ஆண்டவரை நினைக்காம போயிருக்கலாம், ஆலயத்தை நினைக்காம போயிருக்கலாம், இன்னைக்கு வந்து தேவ வார்த்தையை அவங்க நினைக்காம போயிருக்கலாம், தேவ பிரசன்னத்தை அவங்க மறந்து போயிருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் முதல்ல முன்னணியில் அவங்க பேர் தான் ஆண்டவர் எடுத்து வச்சுன்னு உட்காந்துருப்பார். இன்னைக்கு எங்கே 9 பேர் காணமே? அந்த லிஸ்ட்டில் தான் கொண்டாடுவார். ஆமென். இதுக்கு தான் இந்த பாஸ்ட்டு கேட்டுக்கிறாரு, ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரல, எதுக்குமா வரல, நிற்கக்கூடாதம்மா, புரியுதுங்களா? 100 ஆடு மெய்ப்பனுக்கு இருக்க, ஸ்தோத்திரம். 99 ஆடு அது ஸ்தோத்திரம் தொழுவத்தில் இருக்க, காணாமல் போன ஒரு ஆட்டை அவர் தேடி போனார். நல்லா யோசித்து பாருங்க, ஒரு ஆடுக்கான மதிப்பு என்ன? ஒரு 10,000 வச்சுக்குவோம். 99 ஆடு வந்து தொழுவத்தில் இருக்குது. இதை பாதுகாக்கணுமா, இல்லை போன ஒரு ஆட்டை போய் இவ்வளோ பெரிய லாபத்துக்கு விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்கு தேடி போய் நஷ்டம் அடையணுமா? யோசித்து பார்ப்போமே. அந்த தேவன் 99 ஆட்டை விட்டுட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போகிறார். இதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அவரை விட்டு வழி விலகி போக ஒருவரால் முடியாது. போனாலும் அவர் மறக்க மாட்டார், அவர் போக விட மாட்டார். அல்லேலூயா. நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, ஸ்தோத்திரம், நாம் உலகத்தை எண்ணி துக்கப்பட வேண்டாம், உலகத்தை எண்ணி கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சந்தோஷப்படுவோம். ஏன்னாக்கா இவ்வளவு தூரம் அவர் வந்து தேடி வந்து நம்ம மேலே அன்பு வைக்க நேசிக்க அவர் ஸ்தோத்திரம் அவர் இறங்கி வந்திருக்கிறாருனாக்கா அவ்வளோ பெரிய ஒரு தெய்வம். ஸ்தோத்திரம். அந்த அன்புக்கு நம்ம பாத்திரவானாக இருக்க, அந்த அன்பை நம்ம புரிந்து கொண்டவங்களாக இருக்க, அந்த தேவனுடைய உறவை, அவருடைய பாசத்தை, நேசத்தை, அவருடைய விசாரிப்பை, அவருடைய ஸ்தோத்திரம் ஆதரிப்பை, அவருடைய ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்பை அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷனுடைய வாழ்நாளே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன மாதிரி 90ஆம் சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் 70 80 ஸ்தோத்திரம். அதுவும் மிஞ்சி போனால் வருத்தமோ சஞ்சலமோ இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க அதை சொல்லிட்டாங்க, என்னை இவங்க இதை சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்க அதை பண்ணிட்டாங்க, அவங்க என்னை இதை பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இதை ஏனாம சொல்லி நம்ம வாழ்நாள் நம்மளே இன்னும் கொஞ்சம் சஞ்சலப்படுத்திடாமல் ஆண்டவரே சொல்லிட்டாரு, உனக்கு இந்த வயசு வரைக்கும் தான் ஆயுசு, இதுக்கு மிஞ்சனா அதுவும் வருத்தம் சஞ்சலம் அதுவே தானாக வந்துடும், நம்ம கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம இருக்கிற கொஞ்ச நாள் நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டு சஞ்சலப்படுத்திக்காம ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறா. அந்த சந்தோஷத்தில் வாழ்வோம், அந்த சந்தோஷத்தில் ஓடுவோம், அந்த சந்தோஷத்தில் ஜீவிப்போம், அந்த சந்தோஷத்தில் நம்ம கடந்து போவோம், அந்த சந்தோஷத்துக்காக நம்ம மனசை ஆதாயப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை விட வேறு ஒரு பெரிய நமக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அப்போ அவர் தெரிந்து கொண்டது நோக்கம், அவர் தெரிந்து கொண்டது நோக்கம் நம்மளை வெறுக்க மாட்டார். அவர் நம்மளை தெரிந்து கொண்டது நோக்கம் நம்மளை அவர் ஸ்தோத்திரம் வழி நடத்துவார். அவர் தெரிந்து கொண்டது நோக்கம் நம்ம கூட இருப்பார். அவர் தெரிந்து கொண்டது நோக்கம் நம்மளை முன்னேற செய்வார். நம்மளை தெரிந்து கொண்டது நோக்கம் நம்மளை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் தெரிந்து கொண்டது நோக்கம் அவர் நம்மளை வாழ வைப்பார். அவர் தெரிந்து கொண்டது நோக்கம் அவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். அவர் தெரிந்து கொண்டது நோக்கம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். அவர் தெரிந்து கொண்டது நோக்கம் அவர் நம்ம மேலே வச்சுக்கிற அனாதி திட்டங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வார்த்தை நிறைவேறுதல் உண்டு. அவருடைய வாக்குத்தத்தம் பலிப்பது உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே அவர் தெரிந்து கொண்டதை அவர் வார்த்தையின் மூலம், ஆமென், அவர் ஸ்தோத்திர கரத்தினால், அவருடைய வார்த்தையினால் சொன்னது அவருடைய கரத்தினால் நிறைவேற்றினார் தாவீதுக்கு. அதே மாதிரி அவர் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றுகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். இதை அறிந்து, இதை புரிந்து, இதை உணர்ந்து என் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. அவர் என்னை பார்த்து கொள்வார், அவர் என்னை நடத்துவார், அவர் என் கூட இருக்கிறார், அவரே என்னை எல்லா விதத்திலும் உயர்த்தி அவரே என்னை கரத்தை பிடித்து நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை கடந்து போக வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். இவங்களை பார்த்து, அவங்கள பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து கடைசியில் நமக்கு இருக்கிற வருத்தமும் சஞ்சலமும் பெருகி இருக்கிற கொஞ்ச நாட்களும் நமக்கு சமாதானம் இல்லாத, தூக்கம் வராமல், சாப்பிட முடியாமல், சோத்திர வேதனையாகி சோத்திரம் சீக்கிரம் வியாதி வந்து படுத்துக்க வேண்டியதுதான். இதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா, சோத்திரம். சந்தோஷமாக நம்ம இருக்கணும். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். சபைக்கு போனேன், ஆராதிச்சு ஆண்டவர் பேசினார். பாஸ்டர் என்ன சொன்னார்? பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணார். சரி, இப்போ என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனை. ஆமென். அப்புறம் எதுக்கு சபைக்கு போனேன், எதுக்கு ஆண்டவர், எதுக்கு பைபிள், எதுக்கு பிரசங்கம், எதுக்கு ஆராதனை, எதுக்கு பாட்டு, எதுக்கு அபிஷேகம், எதுக்கு அந்நிய பாஷை? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதான் பின்னானவியை மறந்து கர்த்தரனை தெரிந்து கொண்டா முன்னானவியை பார்க்குறேன். ஸ்தோத்திரம். ஆசையாக தொடர்கிறேன். ஆமென். என் ஆண்டவர் முன்னாடி போகிறார், நான் பின்னாடி போகிறேன். கோணலானவை அவர் சபையாக்குவார். ஆமென். எனக்கானது அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்தது நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர் அவர் தான். ஆமென், ஆமென், ஆமென். ஏன்னா அவர் என்னை தெரிந்து கொண்டார். அப்போ என்னை குறித்த ஒரு நோக்கம், என்னை குறித்த ஒரு குறிக்கோள் அவருக்கு இருக்குது. அதை அவர் செய்து முடிப்பார். அவர் பின்னாடி நான் போகிறேன். ஆமென். தெரிந்து கொண்டவர் கைவிடுவாரா? கைவிட மாட்டார். ஏன் அந்த உதாரணத்தை சொன்னேன்? ஸ்தோத்திரம். தொழுவத்தில் 99 ஆடு இருந்து ஒரு ஆடு தேடி போனார் அந்த மெய்ப்பேன். அப்போது ஒன்று தவறி போனாலும் அது மீது அக்கறை, பாரம், அது மீது ஒரு உணர்வு கொண்டு போய் தேட போகிறாரு. அந்த மாதிரி தான் நம்ம தகப்பன். ஆமென். நம்மளை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சர்ச்சில் சொல்கிறாரு, நமக்கு தான் சரிப்படுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸ்தோத்திரம். 99 ஆடு மீது கவனத்தை அவர் ஸ்தோத்திரம் வைத்தவர் தான் காணாத போன அந்த 100வது மீதும் கவனத்தை வைத்திருக்கிறாரு. ஆமென். அப்படின்னாக்கா எல்லா விசுவாசிக்குமா அது பொருந்தோம்? சின்ன சர்ச்சு, பெரிய சர்ச்சு, தேவன் யாவர் மீதும் அவர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். அது சிறு கூட்டமானாலும் சரி, பெரு கூட்டமானாலும் சரி. அல்லேலூயா. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சின்ன கஷ்டமானாலும் சரி, பெரிய கஷ்டமானாலும் சரி, கர்த்தர் நம்ம மீது அவர் ஸ்தோத்திர நோக்கம் உள்ளவராகவே இருக்கிறார். கரிசனை உள்ளவராகவே இருக்கிறார். பாரம் உள்ளவராகவே இருக்கிறார். அன்புள்ளவராகவே இருக்கிறார். கண் நோக்கி பார்க்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்ம கரத்தை பிடித்து, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன்னை நடத்துவேன் அப்படி என்பதை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு நிதர்சனமாக உணர்த்துறாரு. நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காத, நீ என் பின்னாடியே வா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிறேன். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு நல்ல ஒரு கரந்தட்டி நன்றி சொல்லுவோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம இந்த கேட்ட வார்த்தையின்படி அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை எல்லோரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் அதே பயபக்தியோடு தேவன் நம்மோடு பேசி இருக்கிறாரு. தேவன் யார்? அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். தேவன் யார்? அவர் நம்மை செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் யார்? அவர் கைவிடாது இருக்கிற தேவன். தேவன் யார்? அவர் நம்மை தெரிந்து கொண்ட தேவன். ஆமென்.